நாங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கே யானை இருக்குன்னு தெரியாது. அப்போது நானும் அருணும், நான் காலேஜ் படிக்க சொல்லி இந்த இடம் பற்றி தெரியும், கோதையாறு பற்றி. ஆனால் இது ஒரு சின்ன கிராமம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அருண் தான் சொன்னான் இப்படி ஒரு கோதையாறுன்னு ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னான். அவனுக்கும் தெரியாது இங்கே யானை வர்றது இதெல்லாம் தெரியாது. அப்போ வந்துட்டு இந்த கார்னரில் ஒரு கடை உண்டு, அந்த கடையில் சாப்பிட்டோம். அப்போ அந்த அண்ணன் கேட்டாங்க, தம்பி என்ன தனியாகவா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாண்ணே பைக்கில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் சொன்னாங்க, பார்த்து போங்க, யாராவது கூட வந்தால் அவங்க கூட போய்க்கோங்க, யானை அட்டகாசம் கொஞ்சம் அதிகம் இப்போ அப்படின்னாங்க. அதோட மனசு பக்குன்னு பயம் கொடுத்துட்டு கைகள்லாம் ஆட்டம் கொடுத்துட்டு. ஏன்னா அந்த நேரத்தில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், வேறு யாருமே கிடையாது. அப்படி ஒவ்வொரு திருப்பமாக இப்படி லைட்டாக வச்சு பார்த்து போகிறோம். யானை வருதா, இது யானை இருக்குது, அந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும்ல, யானை தடம், கால் தடம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நல்ல வேலை யானை இல்லை. அன்றைக்கி தான் யானை மேலே ஒரு யானையை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம், பார்த்தா எப்படி இருக்கும் க்யூரியாசிட்டி. அதிரப்பள்ளிக்கு போகிறதுக்கு காரணமே இந்த இடம் தான். இந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே யானை பார்க்கலாம் அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ண சொல்ல அப்போதான் அதிரப்பள்ளின்னு வந்து. அவ்வளோ நேரம் பயமே இல்லை. அந்த அந்த அண்ணன் சொன்னாங்கல்ல, வழி பயப்பட யானை இருக்கும் பார்த்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட பயம் கொடுத்துட்டு அந்த அருவியை பார்க்கறதோட அந்த யானை பயம் வேறு லெவலில் த்ரில்லிங்காக இருந்து. யூக்கலிப்டஸ் அந்த மரம்லாம் இருக்கும். யூக்கலிப்டஸ்னால் அந்த தைல மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரம்லாம் வருது வழியில் நிறையா இருக்கும். அந்த இடமே இதாக இருக்கும். இன்னொரு கதை, நாங்கள் வரச்சொல்ல ஸ்கூட்டியில் வந்திருந்தோம் ஃபஸ்ட் டைம். ஸ்கூட்டியில் வரும்போது யானை எதுவும் வந்துன்னா திருப்ப முடியாது, ஏன்னா ரோடு ஃபுல்லாக இப்போ புதுசு போட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது ரோடெல்லாம் மோசம், ரொம்ப மோசம், திருப்ப முடியாது. 20 கிலோமீட்டர் அதுக்கு மேலே ஸ்பீடாக போக முடியாது. அப்போ யோசித்து பார்த்துக்க, யானை ஏதாவது குறுக்க வந்துட்டுனா அவ்வளோதான், அந்த பயம்தான்.